நான் தலைகுனிய விட மாட்டேன். யார? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு முதுகெலும்பே உடஞ்சு போச்சு. மின்சார கட்டணம் உயர்வு, போதைப் பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமை. இங்க 10% அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, பதவியெல்லாம் 10% கொடுக்கணும்ன்றாரு. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறிவிட்டு மின் கட்டணம், சொத்து வரி உயர்வு, டாஸ்மாக் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் கமிஷன், கலெக்ஷன் என தமிழகத்தின் முதுகெலும்பையே முதலமைச்சர் உடைத்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். மதுரை சோழவந்தானில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மதுரையில் கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தை அரசு உரிய முறையில் பராமரிக்காமல் கரண்ட் பில் கூட கட்டாமல் வைத்திருப்பதாக கூறியுள்ளார். நான் தலைகுனிய விட மாட்டேன். யார? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு முதுகெலும்பே உடஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு முதுகெலும்பே உடஞ்சு போச்சு. மின்சார கட்டணம் உயர்வு, போதைப் பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமை. இருக்கிற மாவட்ட அமைச்சருக்கு தெரியுமா தெரியாது? சொத்து வரி உயர்வு. இன்னொரு சொந்த சொத்தை யாரும் வாங்க முடியாது, பதிவும் முடியாது. அது வேற விஷயம். அவங்க மட்டும் தான் வாங்க முடியும், அவங்க மட்டும் தான் விற்க முடியும், மற்றவங்களாம் வாங்க முடியும். அதனாலதான் புரட்சி தமிழ் எடப்பாடியார் சொன்னா 10 ரூபா பாலாஜி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. இங்க 10% அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, பதவியெல்லாம் 10% கொடுக்கணும்ன்றாரு. அவரு சோழவந்தான் தொகுதியில எம்எல்ஏ இருந்தார். அப்புறம் கிழக்கு தொகுதியில போய் போட்டிட்டு தமிழரசு தோத்து போட்டாரு. அவர் தான் அவரை வீழ்த்திய மாவீரன் அருமை சகோதரர் தமிழரசன் அவர். இப்ப அவர் சொல்றாரு 10 தொகுதி நாங்க ஜெயிப்போம். ஆமா ஆமா, 10% வாங்குற போது 10 தொகுதி நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். புரட்சி தமிழ் எடப்பாடியார் சொன்னா 10% நீங்கள் இன்றைக்கு கொள்ளை அடிக்கிறீர்கள், இது நியாயமா? நீங்க ரேவதிங்க உட்கார்ந்து இருக்குது, அது பக்கத்துல தங்கச்சி உட்கார்ந்து, இது சொத்து அதுல விற்கிது, அது சொத்து இது வாங்க, இதுல என்ன பிரச்சனை? நாங்கள் காலங்காலமா இருக்கிறோம், எல்லாருக்கும் எல்லா விவரம் தெரியும். ஒரு சொத்தை ஒருத்தர் விற்கணும், ஒருத்தர் வாங்கணும்னா அதுக்கு கைட்லைன் வேல்யூ பார்ப்பாங்க, அதுக்கு மார்க்கெட் வேல்யூல கொடுப்பாங்க, கைட்லைன் வேல்யூல பதிவாங்க. இது என்ன 10% வேல்யூ புதுசா இருக்குது? இப்படி பகல் கொள்ளை அடித்துவிட்டு அவர்கள் சவால் விடுகிறார்கள். நாங்கள் 10 தொகுதியில் வெல்வோம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெகனை மாரியம்மனுடைய திருவடியிலிருந்து இந்த அமாவாசை தினத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் தங்க காசாக இந்த சோழவந்தான் தொகுதி மக்களுக்கு கொட்டி கொடுத்தாலும் இரட்டை தான் இங்கே வளரும் என்பதை மக்கள் அளிக்கிற தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.